பிஜாப்பூர் சுல்தானின் தளபதியை கொல்வதற்காக மராட்டிய மாமன்னர் சத்ரபதி சிவாஜி பயன்படுத்திய புலிநக ஆயுதம் இங்கிலாந்திலிருந்து இன்று இந்தியா கொண்டு வரப்படுகிறது. இந்த புலிநகத்தின் வரலாற்று பின்னணி குறித்து இப்போது பார்க்கலாம். இந்திய வரலாற்றில் தவிர்க்கவே முடியாத மராட்டிய சாம்ராஜ்யமும் சத்ரபதி சிவாஜி என்ற மாமன்னனும் உருவாக காரணமாக இருந்தது ஒரு புலிநக ஆயுதம்தான் என்பதை நம்ப முடிகிறதா? சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பு சரியாக 1650களில் பிஜாப்பூரின் 7வது சுல்தானான அதில்ஷாவின் பேரரசு மராட்டியத்தை ஒட்டிய பெரும் நிலப்பரப்பை ஆண்டு வந்தது. முகாலயர்களுக்கு அடுத்து இந்தியாவின் பெரும் பேரரசாக சுல்தான் அதில்ஷாவின் ராஜ்யம் இருந்தது. அப்போது மராட்டியாவைச் சேர்ந்த இளைஞரான சிவாஜி சில பகுதிகளில் தனது சிறு படையுடன் குறிப்பிடத்தகுந்த வெற்றிகளை பெற்று வந்தார். சுல்தானின் ஆளுகைக்குட்பட்ட சில கோட்டைகளையும் கைப்பற்றினார் சிவாஜி. அவரை நுனியிலேயே கிள்ளி எறிய நினைத்த அதில்ஷா தனது படை தளபதியாக அப்சல் கானை நியமித்தார். ஆயிரக்கணக்கான குதிரைகளை கொண்ட பெரும் படையும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. இதே அப்சல் கான் தான் சிவாஜியின் மூத்த சகோதரர் சம்போஜியை கொன்றவர். அதே நேரத்தில் சிவாஜியும் உள்ளூர் தலைவர்கள் மக்களுடன் இணைந்து பெரும் படையை திரட்டியிருந்தார். எந்நேரத்திலும் போர் மூடலாம் என்ற சூழல். அடிபணிந்து விடுமாறு சிவாஜிக்கு அப்சல் கான் தூதுவிட சிவாஜியும் பேச்சுவார்த்தைக்கு தயாரென தூது அனுப்பினார். சரியாக 1659 நவம்பர் 10ஆம் தேதி சிவாஜிக்கும் அப்சல் கானுக்கும் இடையே பிரதாப்கர் எனும் இடத்தில் ஒரு கூடாரத்தில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற திட்டமிடப்பட்டிருந்தது. இருவரும் தலா 10 மெய்க்காவலர்களுடன் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தனர். அப்சல் கான் தனது ஆடையில் ஒரு குறுவாளை மறைத்து வைத்திருந்ததை சிவாஜி அறியவில்லை. இருவரும் கூடாரத்தில் சந்தித்த போதுதான் அந்த சம்பவம் நிகழ்ந்தது. அப்சல் கான் தனது குறுவாளை எடுத்து கணப்பொழுதில் சிவாஜியை கொல்ல பாய்ந்ததாக கூறப்படுகிறது. சுதாரித்துக் கொண்ட சிவாஜி தனது கைகளில் வைத்திருந்த புலிநக ஆயுதத்தை பயன்படுத்தி அப்சல் கானை கொன்றார். சுல்தானின் படை தளபதி மறைவால் பெரும் போர் வெடித்தது. சிவாஜியின் தலைமையில் வீறு கொண்டு எழுந்த மராட்டிய துருப்புகள் அப்சல் கானின் படைகளை விரட்டியடித்து வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை தனதாக்கின. இந்த போரில் 65 யானைகள், 4000 குதிரைகள், 1200 ஒட்டகங்கள், நகைகள் ஆகியவை மராட்டியவர்கள் வசம் சென்றன. இந்த போரே சிவாஜி மராட்டிய பேரரசனாக நிலைத்திருக்க அடித்தளமிட்டது. இதுவே பின்னாளில் மாபெரும் மராட்டிய சாம்ராஜ்யத்திற்கும் வித்திட்டது. சிவாஜி பயன்படுத்திய இரும்பாலான அந்த புலிநக ஆயுதம் வாக்னாக் என்று அழைக்கப்படுகின்றது. இங்கிலாந்தின் விக்டோரியா ஆல்பர்ட் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருந்த இந்த புலிநக ஆயுதத்தை இந்தியா கொண்டு வர மகாராஷ்டிர அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டது. அதன் அடிப்படையில் இந்த ஆயுதம் இன்று இந்தியா கொண்டு வரப்படுகிறது. மராட்டிய மக்களின் வீரதீர நாயகனின் ஆயுதமான வாக்னாக் சட்டாராவில் உள்ள சத்ரபதி சிவாஜி அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட உள்ளது. இதற்காக மகாராஷ்டிர முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் பிரம்மாண்ட விழாவுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சத்ரபதி சிவாஜி மாமன்னராக பொறுப்பேற்றதன் 350வது ஆண்டு விழா கொண்டாடப்படும் வேளையில் வரலாற்று சிறப்புமிக்க இந்த புலிநக ஆயுதம் 3 ஆண்டுகள் மக்களின் பார்வைக்காக வைக்கப்பட உள்ளது.